தொன்று தொட்டு கிராமப்புறங்கள்ல கூட இந்த மூலிகையை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு ரிசர்ச் நெறைய இந்த மூலிகைகள் மேல நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, எந்த நோய்க்கு எத்தனை நாள் பயன்படுத்தலாம், முக்கியமா இத எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மருத்துவ ஆலோசனையோட எடுத்துக்கணும் அப்படின்ற நெறைய தகவல்கள பத்தி இந்த பதிவுல மந்தமா இருக்கு. வியர்வை அதிகமா இருக்கு. சம்மர் வேற ஸ்டார்ட் ஆக போதா, பெருமூச்சு எடுத்து எடுத்து எனக்கு உடல் ரொம்ப ட்ரை ஆயிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உடலுக்கு நிறைய 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 ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. ஐபிஎஸ் கண்டிஷன் குறைய ஆரம்பிக்கும். ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் இருக்கு, மோஷன் போனாலே எனக்கு எரியுது டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை பயன்படுத்தி பாருங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நிறைய மூலிகைகள் பரவலாக நமக்கு நிறைய பல மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிச்சுட்டு இருக்கு. தொன்று தொட்டு கிராமப்புறங்களில் கூட இந்த மூலிகையை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ரிசர்ச் நிறைய இந்த மூலிகைகள் மேலே நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இது மஞ்சள் காமாலைக்கு பயன்படுதா, அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு பயன்படுதா, இதில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் எல்லாமே உடலில் வேறு என்னென்ன பிரச்சனைக்கு நடந்துட்டு இருக்கு, மருந்தாகவும் இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நிறைய மருந்துகளை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அன்றைக்கே பல 100 வருடங்கள் முன்னாடியே சித்தர்கள் நமக்கு இந்த மூலிகையை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த முழு தாவரமே, இந்த மூலிகையோட வேர் பகுதியிலிருந்து முழு தாவரமே அதிக நன்மை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா கீழா நெல்லிங்க. கீழா நெல்லி பரவலாக உங்களில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூலிகை. சரியான முறையில் இந்த கீழா நெல்லியை எப்படி பயன்படுத்தி அதனுடைய நன்மைகளை நம்ம எடுத்துக்கலாம், யாரெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, எந்த நோய்க்கு எத்தனை நாள் பயன்படுத்தலாம், முக்கியமாக இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மருத்துவ ஆலோசனையோடு எடுத்துக்கணும் அப்படின்ற நிறைய தகவல்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக சித்தர்கள் நிறைய மூலிகைகளை சொல்லியிருக்காங்க இல்லையா. வயல் ஓரங்கள்லையும் சரி, ஈஸியாக நம்ம நடைபாதை போயிட்டு இருக்கிறோன்னா அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த கீழா நெல்லி. இந்த கீழா நெல்லியோட பயன்பாடுகள் சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா காமாலைக்கு எங்கெங்கேயோ போய் நமக்கு ஜாயிண்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எங்கெங்கேயோ போய் நான் சிகிச்சை எடுத்துக்கிட்டேன், எனக்கு பலனே கிடைக்கலைங்க. அப்போ காமாலை நோய் குணமாக நான் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கீழா நெல்லி. அதற்குமே நிறைய பேர் சொல்கிறீங்க, இந்த கீழா நெல்லியை யூஸ் பண்ணி எத்தனை நாள் நான் யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, ரொம்ப நாள் யூஸ் பண்ணதால வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்திருக்குமோ அப்படின்ற பயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த கீழா நெல்லி அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான காயக்கல்ப மருந்துங்க. சித்த மருத்துவத்தில் சிறப்பாக சொல்லியிருக்கக்கூடிய கற்ப முறைகளில் கீழா நெல்லியும் ஒன்று. உங்களுக்கு பித்த தோடம் அப்படின்னு சொல்கிறோம், பித்த தோஷம் அப்படின்னு சொல்கிறோம், பித்தம் அதிகரித்து அதனால் உடலில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கறதற்கு கீழா நெல்லி பயன்படுது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, கண் எரிச்சலாக இருக்குங்க, மந்தமாக இருக்குது, வியர்வை அதிகமாக இருக்குது, சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆக போதா, பெருமூச்சு எடுத்து எடுத்து எனக்கு உடல் ரொம்ப ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பித்த தோடம் அதிகரிக்கக்கூடிய நபர்களுக்கு கீழா நெல்லி முக்கியமான ஒரு மூலிகை. இதை எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கீழா நெல்லியை அரைத்து அந்த வேர்பகுதி எடுத்துட்டு கீழா நெல்லியை அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து மோரில் கலந்து காலையிலேயே குடிக்கணும். கல்லீரல் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் எனக்கு சிவியராக இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் சரி, ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்குது, இன்றைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஹேர்ஃபால் பிரச்சனை இருக்குது, தலைமுடி உதிர்தல், இந்த தலைமுடி உதிர்தல்னு ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, இது சரியாகிறதுக்கு கல்லீரலுக்கு பலப்படுத்தக்கூடிய மருந்துகளை நம்ம எடுக்கணும். பொதுவாகவே கல்லீரல் பலமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனை சரியாகும். அந்த கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த கீழா நெல்லி, கீழ்காய் நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீழா நெல்லியை இந்த கல்லீரல் பலப்படுத்துவதற்கு நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம்? நான் சொன்ன மாதிரி அரைத்து மோரோடு கலந்து 150 ml மோரில் நெல்லிக்காய் அளவு கீழா நெல்லி எடுத்து அதில் கலந்து காலையில் குடிக்கணும். எத்தனை நாள் குடிக்கணும்? 5லிருந்து 7 நாட்கள் குடித்தா போதும், அதுக்கு மேலே தேவை கிடையாது. திரும்பவும் ஒரு 8 மாதமோ 10 மாதங்களோ கழித்து திரும்ப 5லிருந்து 7 நாட்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் ஒரு சரியான முறை அப்படின்னு சொல்லலாங்க. இதில் முக்கியமாக நிறைய மருந்துகளில் கீழா நெல்லி சேருது. நிறைய பேருக்கு அரோசகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சுவையின்மை. சுவையின்மை எந்த டைமில் வரும்னு பார்த்தோம்னா, நமக்கு
லிவரில் ப்ராப்ளம் இருந்து இன்ஃபெக்ஷன் சிவியராக இருந்துச்சுன்னா தான் வாய் கசப்போடு சேர்ந்து என்ன டேஸ்ட்டு நான் சாப்பிட்றேனே தெரியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுவையின்மை போக்கக்கூடிய மருந்துகளில் நெல்லிக்காயோடு இந்த கீழாநெல்லியும் சேருது. நெல்லிக்காய், சீரகம், கீழாநெல்லி, அந்த கீழாநெல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமான ஒரு மூலிகை, இந்த அரோசகத்தை போக்கக்கூடியது. ஸோ அதனோடு சேர்த்து சூரணமாக இதை பயன்படுத்த போகிறோம். அப்படி பயன்படுத்தும் பொழுது உடல் நலத்திற்கு அவ்வளவு நன்மை இது தரக்கூடியதுங்க. இதில் முக்கியமாக குடல் பகுதியை சுத்தமாக்குவதற்கு ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், சாப்பிட்றோம் வயிறு எரியுது, ஏதோ ஒரு சவுண்டு வருதுங்க, ஒரு அசௌகரியம் வந்து மோஷன் போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு கீழாநெல்லி பயன்படுது. கீழாநெல்லி, வல்லாரை, முக்கியமான ஒரு மூலிகை வல்லாரை. வல்லாரையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிரெயின் செல்ஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுல இருந்து உடல் வலிமையாகிற வரைக்கும் எல்லாத்துக்குமே வல்லாரை ரொம்ப சிறந்தது. கீழாநெல்லி, வல்லாரை இது ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக ஒரு 4-5 வேப்பம் கொழுந்து இதனோட வச்சு நல்லா அரைச்சிடணுங்க. இது சிறு சிறு உருண்டைகளாக, ஒரு பெரியவர்கள்னா நெல்லிக்காய் அளவு உருண்டை எடுத்து காலையில் நீராகாரத்தோடு சாப்பிடணும். நீராகாரம் அப்படின்னு சொன்னால் பழைய சாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம தண்ணீர் ஊற்றி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணீரை எடுத்துக்கணும். எடுத்து அதில் கலந்து நம்ம சாப்பிடணும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உடலுக்கு நிறைய 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 ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. ஐபிஎஸ் கண்டிஷன் குறைய ஆரம்பிக்கும். ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் இருக்குது, மோஷன் போனாலே எனக்கு எரியுது டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை பயன்படுத்தி பாருங்கள். கீழாநெல்லி, வல்லாரை, கொஞ்சமாக வேப்பம் கொழுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி நீர் ஆகாரத்தோட 5-7 நாட்கள் நம்ம பருகிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி பருகிக்கிட்டே வரும்போது உடலுக்கு அந்த உஷ்ணத்தன்மை குறைந்து குடல் ஆரோக்கியம் அதிகமாகி குடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே உடலில் நல்லா உறிஞ்சப்பட்டு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த கீழாநெல்லி உலர்ந்த பொடி இருக்குது பார்த்தீங்களா, கீழாநெல்லி உலர்ந்த பொடியோட கரிசலாங்கண்ணி பொடியும் நம்ம சேர்த்துக்கணுங்க. ரெண்டும் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இதை ரெண்டும் சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, ஹேர்ஃபால். ஹேர்ஃபாலுக்கு செய்யக்கூடிய நிறைய தைல வகைகளில் கீழாநெல்லி ஒரு முக்கியமான மூலிகையாக சேருது. இதனுடைய முழு சமூலம், இதனோட நெல்லிக்காய், நம்மளுடைய கரிசலாங்கண்ணி, வலம்புரிக்காய், இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய கூந்தல் தைலம். தலையில் வந்து நிறைய பேருக்கு சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது, அது சரியாகிறதுக்கும் கூந்தல் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் டேண்ட்ரஃப் குறையிறதுக்கும் இந்த கீழாநெல்லி தைலம் நமக்கு பயன்படுது. இப்போ கீழாநெல்லி அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு மூலிகை தான். இதை யார் யார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரெக்னென்சி டைமில் வேண்டாம், பிபி சுகர் இருக்கா, மருத்துவரை ஆலோசனை செஞ்சுட்டு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை ஏற்கனவே நான் வந்து நிறைய மருந்துகள் எடுத்துக்கிறேன், சுகர் இதனோட சேர்த்து இதுவும் எடுக்கலாமா, இல்லை இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க ஜென்ரல் ஹெல்த்துக்கு கீழாநெல்லி எடுக்கலாமான்னா நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செஞ்சுட்டு எடுங்க. ஏன்னா நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மூலிகை தான் கீழாநெல்லி. அதை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.